வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதன் பை கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்எல்சின்னு சொல்லக்கூடிய நேவல் லிக்விட் கார்பரேஷன், நவரத்ன கம்பெனி இந்தியா. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி இந்த கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் போஸ்ட்டுக்காக கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட எக்ஸாமினேஷன் வந்து மே மந்த்தில் கண்டக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. பட் டியூ டு த கொரோனா லாக்டவுன் ஸோ அந்த எக்ஸாமினேஷன்லாம் போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடக்குங்கிறது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போக முன்னாடி இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கற்றதில் கற்போம் கற்பிப்போம். இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்னைக்கு தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்டாக கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி. சரியா? ஜிஇடி போஸ்ட் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 2/2020. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ எக்ஸாமினேஷன் நடக்கிற டீட்டெயில் ஷெடியூல் இதுதான். நவம்பர் 17, அது மாதிரி நவம்பர் 24 அண்ட் நவம்பர் 25. ஸோ அந்த 3 டேட்டில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு வந்து ஒவ்வொரு டேட் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா ட்ரிபிள்இக்கு வந்து ஷிஃப்ட் 1 நவம்பர் 17 அந்த டேட்டில் தான் நடக்கும். ஸோ எக்ஸாம் டைம் வந்து 8:30 to 10:30. ஸோ ரிப்பீட்டிங் டைம் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாள் வந்து 3 ஷிஃப்ட் இருக்கும். ஸோ இந்த 25 நவம்பர் மட்டும் வந்து ஃபினான்ஸ் நடக்கும். அது மட்டும் ஒரே ஒரு ஷிஃப்ட். சரியா? ஸோ மற்ற 2 நாளுமே நவம்பர் 17 அண்ட் நவம்பர் 24 இந்த ரெண்டுமே வந்து 3 ஷிஃப்ட்டாக வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் மெக்கானிக்கல் மட்டும் போஸ்டிங் கொஞ்சம் அதிகமாக கொடுத்ததுனால அதுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் வந்து 2 ஷிஃப்ட்டில் நடக்கும். ஷிஃப்ட் 2 அண்ட் ஷிஃப்ட் 3. ஸோ நீங்கள் அதர் பிரான்ச் எடுத்தீங்கன்னா ஒரே ஷிஃப்ட் தான் இருக்கும். ஸோ ட்ரிபிள்இனா வந்து 17 தான் எக்ஸாமினேஷன். அதே மாதிரி இப்போ மெக்கானிக்கல் 17 நவம்பர். நீங்கள் இசி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே மாதிரி மைனிங், சிவில், சிஏ, ஐசிஇ, ஜியாலஜி, ஹெச்ஆர் இதெல்லாம் இருந்தீங்கன்னா நவம்பர் 24 எக்ஸாமினேஷன். ஸோ ஒன்னொன்றுக்குள்ள டைமுக்கு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஹால் டிக்கெட் அதே மாதிரி அட்மிட் கார்டு வந்து இந்த வெப்சைட்ல வந்து அவைலபிளாக இருக்கும். பட் இப்போ வந்து அவைலபிளாக இல்லை. அது என்னைக்கு அவைலபிளாக இருக்கிற டேட் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்க் வில் பி ஆக்டிவ் ஃப்ரம் த நவம்பர் 5. ஸோ நவம்பர் 5ல வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமினேஷன் போகும்போது இந்த அட்மிட் கார்டையும் ப்ளஸ் ஒரு ஒரிஜினல் ஐடென்டி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வந்து எடுத்து போய்க்கோங்க. ஸோ அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போஸ்ட் வந்து எதுவுமே சென்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து அதோட வெப்சைட்டில் போய் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் எடுத்து பிரிண்ட் எடுத்து போக வேண்டியது. சரி, இதை வர வந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்கு, உங்கள் வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண வரல அப்படின்னா அதுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் அனுப்பிச்சு இங்கே வந்து யூ கேன் ஆஸ்க் த ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன். சரியா? ஸோ இதோட எக்ஸாமினேஷன் வந்து இப்போ 2 hours எக்ஸாமினேஷன். ஸோ ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மட்டும் ஜஸ்ட் ரீகால் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்த வேகன்சிஸ். சரியா? ஸோ மெக்கானிக்கல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, 125. ஸோ ஒரு பிரான்ச்சுக்கு பார்த்துக்கலாம், ஆல்ரெடி அப்ளை பண்ணது தான். சரி, இப்போ நம்ம குயிக்காக வந்து இந்த என்ன மாதிரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ங்கிறத மட்டும் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 2 hours எக்ஸாம் நடக்கும். ஸோ இதில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2 பார்ட் இருக்கும். ஸோ பார்ட் 1 வந்து 40 கொஸ்டின், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இது வந்து அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இந்த பார்ட் 1 வந்து காமன் ஃபார் ஆல் பிரான்ச், எல்லாத்துக்குமே வந்து காமனாக தான் இருக்கும். பார்ட் 2 மட்டும் 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ரொஃபஷனல் நாலேஜ். ஸோ ஒவ்வொரு டிசிப்ளினுக்கு வந்து டிசிப்ளின், இப்போ ட்ரிபிள்னா ட்ரிபிள், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். ஸோ டோட்டலாக 120 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி 120. சரியா? ஸோ இப்போ வந்து கரெக்டான கொஸ்டினுக்கு 1 மார்க். ஸோ ராங்கான கொஸ்டினுக்கு வந்து 1/4. ஸோ 4 கொஸ்டின் தப்புனா வந்து 1 மார்க் ரிடக்ஷன் ஆயிடும். 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ 120 கொஸ்டின் 2 hours ஆஃப் டைம் பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து இப்போ சப்போஸ் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா 1:6. ஸோ 6 டைம்ஸ் வந்து ரிட்டர்னை கிளியர் பண்ணுறவங்க 6 டைம்ஸ் வந்து தே வில் கால் ஃபார் பர்சனல் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ வந்து ஒரு பெஸ்ட் நவரத்னா கம்பெனி. ஸோ கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கற்றதில் கற்போம். தேங்க்யூ ஃபார் யூ.